இதோட பஸ் ஸ்டாண்ட் தான் உட்காந்துருக்கேன். பஸ் வரல, அதான். பஸ் வரலையா? எப்போ வரான்? அது இதோ இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடும். ஏறி போய்ட்டு. ப்ராஜெக்டா? என்ன ப்ராஜெக்ட்? அது என்ன ப்ராஜெக்ட் எனக்கே தெரியல. போட்டோ ஒரு இந்தியா இல்லையா? இல்லடா, அவங்க சொல்லவே இல்லை எதுவுமே. டேய் நீ வேற அதே ஏன்டா கேக்குற? தேர்ட் அவர் தான் வந்தாரு. ஓ ஃபோன் பேசுறியா? பேசு. இல்ல அவர் செம்ம காமெடி. அவர் வேற அவர் நத்தத்தும் புரியல, ஒன்றும் புரியல. நாலாம் பத்தும் தூங்கிட்டேன். பின்னாடி எல்லாருமே தூங்கிட்டானுங்க. தம்பி ஓ இன்னும் பேச முடியலையா? பேசு. யாரா? தெரியல, யாருன்னு தெரியல. லூசு போல அப்போ வந்து கேட்டு போயிட்டே இருக்கிறான். இங்க பஸ் ஸ்டாண்ட்ல தான் நான் பண்றேன். சொல்லு, நீ சொல்லு. பேசி முடிச்சியா? இல்ல பேசணுமாப்பா? என்னதான் வேணும் உனக்கு? இல்லப்பா நான் இடம்பா இது? எது இதுங்களா? ஆமாப்பா. இது மகாராஜா பேலஸ் தெரியுமா உங்களுக்கு? ஆமா. அதான் இது. அதுவா இதுயா? பைத்தியக்கார தம்பி என்னடாப்பா அது எப்படி இது எப்படி இது? உங்களுக்கு எப்படி தெரியுது பார்த்தா? ஏதோ தகராச்சு வச்சுக்கிற மாதிரி தெரியுது. யோ பஸ் ஸ்டாண்ட் இது. ஓ பஸ் ஸ்டாண்டா? சரி தெரிஞ்சவரா? இல்லடா, அது யாருன்னே தெரியல. யாரு பஸ்லாம் வருமா? இது பஸ் வராது, ஏரோப்ளேனும் ஹெலிகாப்டரும் வரும். ஓ சரி பைத்தியக்காரன் எங்க புடிச்சாங்க தம்பி? அதுக்குள்ள எவ்வளவு டிக்கெட்? ஒழுங்கா ஓட்டுரு. போயிருமா பக்கம் வந்தனா அவ்வளவுதான். வெறுப்பேத்துட்டு. ஹலோ சொல்லு மாப்ள. தெரியலடா, அவன் யாருன்னே தெரியலடா. அவன் வெறுப்பேத்திட்டு இருக்கான்டா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து. தம்பி கீழே பாருப்பா. ஹலோ தம்பி ஒரு 100 ரூபாய் தான் கொடுப்பா பஸ்ஸுக்கு. பேசுறேன். மூணு